அனைவருக்கும் வணக்கம். கண்ணதாசனின் அனுபவ மொழிகள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைய பதிவிலும் அவருடைய அனுபவ மொழிகள் சில. உடம்பு கெடும்போது தான் ஞான உதயம் பிறக்கிறதே அன்றி அது ஆரோக்கியமாக இருக்கும் வரை மாற்றங்களே மகிழ்ச்சியை தருகின்றன. அதாவது நமக்கு ஒரு சூழ்நிலை உடம்பு முடியல அப்படின்னு சொன்னால் தான் அதை செஞ்சுருக்கலாம் இதை செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். ஞான உதயம்னா அறிவுத்திறன். பெண்களுக்கு மாற்றம் ஏற்படும்போது ஆண்களுக்கு ஏமாற்றம் ஏற்படுகிறது. கடலில் ஏற்படும் சிறு மாற்றம்தானே புயலாக மாறுகிறது. மேகத்தில் ஏற்படும் மாற்றம்தானே இடியாக இடிக்கிறது. எதை சார்ந்து நிற்கிறோமோ அதன் வடிவமாகவே பல நேரங்களில் மாறிவிடுகிறோம். ஒன்றில் ஆர்வத்தோடு நம்ம செயல்பட்டால் சில சமயம் அதை சார்ந்து நிற்கின்றது. அதையே நம்முடைய மனம் முழுதும் அதிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால் அதனுடைய முழு வடிவமாகவே நாம் மாறிவிடுகின்றோம் என்றார். ஒழுக்கம் கெட்டவன் திருந்த தொடங்கினால் ஒழுக்கத்தை உபதேசிப்பதில் தொடங்கி வள்ளுவனையே மிஞ்சிவிடுகிறான். அதாவது ஆரம்பத்தில் ஒழுக்கம் இல்லாதவன் இருந்தால் மனம் திருந்தி ஒழுக்க நெறியை பின்பற்றினால் அவன் மற்றவருக்கு அறிவுரை கூறுவான் என்று சொல்கிறார். ஒழுக்கம் உள்ளவன் கெடத் தொடங்கினால் அவன் குப்பை கூட்டுகிறவர்களைப் போல கையை பிடித்து இழுப்பான். அவ்வளவு நல்ல நிலையில் இருக்கக்கூடியவன் தீய செயலில் ஈடுபடும் பொழுது அவனுடைய மனமானது என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் அல்லலாடுகின்றது. அப்பொழுது அவன் பல தீய செயல்களுக்கு அடிமையாக இருக்கின்றான். ஒரு நிலையில் உச்சியில் இருந்து விழுகிறவன் இன்னொரு நிலையில் பாதாளத்துக்கே போய் சேர்கிறான். அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் சிறு தடுமாறினால் அவனுடைய வாழ்க்கையே பாதாளத்திற்கு செல்வதைப் போல் ஆகிவிடும். வீடு அது சொர்க்கமாக இருக்கும் வரை நோயாளியும் திடமாகவே இருக்கிறான். அது நரகமாகும்போது ஆரோக்கியமானவனையே கூட நோயாளி விடுகிறான். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும், குடும்ப ஒற்றுமை இருக்க வேண்டும். அப்பொழுது அது உடம்பு நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவன் மன வலிமையோடு திடமாக இருப்பான். ஆனால் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவன் குடும்ப சூழ்நிலை சரியில்லாவிட்டால் அவனே ஒரு நோயாளி போல் மனநோயாளி போல ஆகிவிடுகின்றான் என்று சொல்கின்றார். பெண் தன் வாழ்க்கையை பொறுத்தவரை பிரதட்சிய உண்மைகளை பற்றி கவலைப்படுவதில்லை. தான் வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையிலே நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்று எந்த பெண்ணும் கவலைப்படுவதில்லை. எல்லாம் தனக்குள் அடங்கியதாக இருந்தால்தான் அவளுக்கு திருப்தி. அதாவது ஒரு குடும்பம் என்றால் வீட்டிலே எல்லாமே அவருடைய விருப்பப்படி தான் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதிலே பெண்களுடைய மனதிலே இருக்கின்றது. அப்படி இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கும் என்று சொல்கின்றார். இருக்கின்ற சூழ்நிலை என்ன என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை என்ற உன்னதமான கருத்துக்களை இதில் எடுத்து சொல்கின்றார். கருத்துக்களையும் அதற்குரிய படங்களையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.